ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்தவரங்காய் பொரியல். ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 6-7 பல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் வாய்வு, ஆனால் உடலுக்கு ரொம்ப நரம்புக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இது வாய்வுக்காக நான் வந்து பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. வாங்க இப்போ என்ன செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சீரகமும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொரியல் போயிட்டோம். இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். லைட்டாக கலந்து விட்டாச்சு. வதங்கின வெங்காயத்தோட கொத்தவரங்காவை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு 2 தடவை கலந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இது நல்லா மிங்கிளான மிளகாய்த்தூளோடு நல்லா மிங்கிளாக கலந்துட்டு இது வேகிற அளவுக்கு திட்டமாக ஒரு டம்ளர் தண்ணி, உங்களுக்கு தெரியும்ல, காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் ஊற்றினாவே போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குழன்னு ஆகிடும். பொரியல் வந்து நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் ஒரு 150 ml தண்ணி வந்து ஊற்றி மூடி வைக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. தேவையாக காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். நல்லா பாருங்கள், கொத்தவரங்காய் கரெக்டாக நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். மூடி வைக்கலாம். ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ தூவி நம்ம இறக்கிடலாம். வேகட்டும் இன்னும் 1 நிமிஷம். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சதை இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அந்த சிறு கசப்பு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் தெரியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பிடிக்காது கசப்பு. ஸோ நம்ம வந்து தேங்காவை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.